துலாம் ராசியாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீண்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தங்க புதையல் கிடைச்சதை போல், ஏன்னா ஒரு பெரிய லாட்ரி சீட்டு விழுந்ததை போல், ஒரு தங்க புதையல் கிடைச்சதை போல் ஒரு திடீர் அதிர்ஷ்டம். அதுதான் நான் சொன்னேன் ஸ்பெசிஃபிக்காக அரசியல் தலைவர்கள். ஏன்னா அவங்களாம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போராடக்கூடியவங்க. அடுத்து இந்த ஒரு 5 வருஷம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த 5 வருஷம் தான், 10 வருஷம் அவங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடும். அந்த மாதிரி ஒரு தங்க புதையல், ஒரு தங்க வேட்டையை போல துலாம் ராசி என்பர்களே இது ஒரு புதையலுக்கான நேரம். அவங்க அரசியல் நண்பர்கள் நிச்சயமாக அவங்களுக்கான நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே போல் சினிமா துறையை சார்ந்தவங்க, அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அதே போல் அந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, எஜுகேஷன் செக்டர்ஸ், அந்த செக்டரும் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா குருவுடைய காரகத்துவம் வருது, குருவுடைய பார்வை படப்போது, குரு கேந்திரம் ஏறப்போகிறார். அப்போது எஜுகேஷன் செக்டர் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது இன்னும் சம்திங் டியூஷன் சென்டராக இருக்கலாம், அது மாதிரி அதில் ஒரு காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி எஜுகேஷன் செக்டர் சிறப்பாக இருக்கும், அரசியல் செக்டர் சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனாக்கா அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும், சினிமா துறைக்கு சிறப்பானதாக இருக்கும். இப்படி தனித்தனியாக பார்ப்பதை விட துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக அவங்க, நீங்கள் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை ஒரு ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அல்லது வெளிநாடுகளில் போய்ட்டு நான் அது ஹையர் ஸ்டடீஸ்க்காக வேறு ஒரு யூனிவர்சிட்டிக்கு எழுதுகிறாங்க. சரி, எனக்கு அந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்குமா, என் பையனுக்கு அங்கே யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்குமா, சரி, இந்த மாதிரியான கவலைகளே உங்களுக்கு வேண்டாம். துலாம் ராசி ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். பரிகாரம் அப்போ தேவையில்லையா? சரி, பரிகாரம் சிவபெருமானை வழிபாடு செய்வது தான் அவங்களுக்கு பரிகாரம். ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, வெற்றி உறுதி. நன்றிம்மா.